ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரான் கிரேவி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் சோம்பு, இது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சியை தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காய தக்காளி வதக்கிட்ட பிறகு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், காரத்துக்காக அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ப்ரான் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ ப்ரான் வாங்கி மேலே இருக்கிற நரம்பு பகுதியை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். இப்போ இதை அதில் சேர்த்துக்கலாம். ப்ரான் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரான்லேருந்தே தண்ணி கொஞ்சம் விடும், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ப்ரான் நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில்
கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.